லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை செங்குன்றம் பாலவாயில் குமரன் நகர் பகுதியில் உள்ள வீட்டில் மழைநீர் புகுந்து வெளியே வர முடியாமல் தவித்த 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? மோகன், தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இந்த டிட்வா புயலானது திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் அதிகமாக பெய்து வந்த காரணத்தினால் குறிப்பாக பார்க்கலாம், சென்னை செங்குன்றம் குமரன் நகர் சன் கார்டன் 3வது பிரதான சாலையில் அந்த பகுதியில் மழைநீர் அதிகமாக சூழ்ந்ததால் குமரன் நகரில் பகுதியில் வந்து வீடுகளில் அந்த தண்ணீர் புகுந்ததால் சன் கார்டன் பகுதியில் 4 பேர் அந்த வீடுகளில் வசித்து வந்தனர். சன் கார்டன் 2வது பிரதான சாலையில் பாலவாய பகுதியில் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் வெளியே வர முடியாமல் அவதிக்குட்படுத்தனர். குறிப்பாக அந்த 4 பேர் யார் என்று பார்த்தால் பச்சையப்பன், செல்வராஜ், லட்சுமி, மோனிஷ் ஆகிய 4 பேர் அந்த வீட்டில் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியில் சென்று லப்பர் போட்டு மூலமாக அவர்களை மீட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்படணும். அதே போல பார்க்கலாம், குமரன் 3வது பிரதான சாலையில் அந்த பகுதியில வந்து ஒரு 3 பேர் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் யார் என்று பார்த்தால் நந்தகுமார், முத்துக்குமரன், மணிகண்டன், லட்சுமி ஆகிய இவர்களை மீட்டு அந்த பகுதியில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அநேக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிகமாக சூழ்ந்து உள்ளதால் அந்த பகுதியில் சென்று தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட உடனடியாக அவர்களை மீட்டு நிவாரண முகாமுக்கு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த மழை வருவதற்கு முன்பாகவே இவர்களை முகாமில் தங்க வைக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை உள்ளது. மழை வந்த பிறகு அந்த வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்த பிறகு இவர்களை மீட்டு அந்த பகுதியில் தங்க வைக்கிறதுக்கு முன்பாகவே இவர்களை தங்க வைத்திருந்தால் இது போல அசம்பாவிதம் ஏற்படாது என்று சமூக ஆர்வலர் கோரிக்கையாக உள்ளது. மோகன், செங்குன்றம் பாலவாயில் குமரன் நகர் பகுதியில் மழை நீரில் வீட்டு சூழ்ந்ததால் வீட்டில் இருந்தவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.